فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي حين خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் ஈருலக வழிகாட்டி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவனால் கடமையாக்கப்பட்ட தொழுகையை நிறைவேற்றியதற்கு பின்னால் அவன் மார்க்கத்தில் இருந்து ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு இங்கு அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் எல்லாம் எந்த நோக்கத்திற்காக இந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த நோக்கத்தை வல்லவன் அல்லாஹ் நிறைவேற்றி தந்து வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியிலிருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் நாம் பெரும்பாவங்களில் இருந்து தவிர்ந்து கொள்வோம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் அல்லாஹுடைய மார்க்கத்தில் இருந்து ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய கால சூழல் நாம் பல்வேறு பித்னாக்களோடும் குழப்பங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். ஈமானை தக்க வைப்பதும் பாவங்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதும் மிக பெரும் சவாலாக மாறியிருக்கிற ஒரு காலத்தில் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவுதான் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும், எவ்வளவுதான் நன்மைகளின்பால் விரைய வேண்டும் என்று நாம் நினைத்தாலும், பாவமான காரியங்களும் தவறான விடயங்களும் எங்களை சூழ்ந்து கொண்டு அதன்பால் எங்களை அழைத்து கொண்டிருக்கிற, அதன்பால் எங்களை ஈர்த்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லோரும் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் அல்லாஹுவை நேசிக்கிற, அல்லாஹுவின் தூதரை நேசிக்கிற ஈமானிய உள்ளங்களுக்கு மத்தியில் இந்த காலத்தில் வாழ்தல் என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக, சவாலாக மாறி போயிருக்கிறது. அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற ஆசையும், அல்லாஹுவின் தூதரை பின்பற்ற வேண்டும் என்கிற ஆசையும் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. சந்தர்ப்பவசத்தால் சூழ்நிலை கைதிகளாக மாறி சில நேரம் பாவங்களோடு பின்னி பிணைய வேண்டிய கட்டம் ஏற்படுகிற பொழுது நாம் செய்வது பெரும் பாவமா சிறிய பாவமா, இது அல்லாஹ்விடத்தில் எந்த நிலையில் இருக்கிறது, அல்லாஹுடைய மார்க்கத்தில் எப்படியான ஒரு தரத்தில் இருக்கிறது என்பதை கூட உணராமல் எங்களுடைய சூழ்நிலையால் அந்த பாவங்களை நாம் செய்து விடுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அன்றாடம் செய்து கொண்டிருக்கிற செயற்பாடுகளில் பாவமான காரியங்கள் பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிற நாம் முதலாவதாக பெரும்பாவங்கள் என்றால் என்ன, அந்த பெரும்பாவங்களுக்கு இஸ்லாம் சொல்லி இருக்கிற தண்டனைகள் என்ன என்கிற விஷயங்களை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றிருக்கிற நமக்கு நாம் செய்கிற பாவம் பெரும்பாவமா சிறிய பாவமா, சிறிய பாவங்கள் எதனால் மன்னிக்கப்படுகின்றன, பெரும்பாவங்கள் எதனால் மன்னிக்கப்படுகின்றன என்கிற தெளிவு இல்லாத ஒரு நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பெரும்பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னால் பெரும்பாவங்கள் என்றால்
இஸ்லாத்தினுடைய பார்வையில் அதற்குரிய வரையறை என்ன என்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு முன்னால் பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பெரும்பாவத்தை பொறுத்தவரை பெரும்பாவத்தை வரையறை செய்வதில் பல்வேறு இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன. இந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து பெரும்பாவங்களுக்கான ஒரு தெளிவான வரைவிலக்கணத்தை சில இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தடை செய்திருக்கிற அந்த பாவங்களுக்கு அல்லாஹுடைய எச்சரிக்கை அல்லது அல்லாஹுவினுடைய தண்டனை அல்லது அல்லாஹுவின் தூதருடைய சாபம், அவர்களுடைய கோபம் இருக்கிறது, மறுமையில் நரகம் இருக்கிறது என்று எந்தெந்த பாவங்கள் எல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அந்த பாவங்கள் அத்தனையும் பெரும் பாவங்கள் என்கிற பட்டியலுக்குள் வரும் என்று சொல்லி இந்த பெரும் பாவங்களை வரைவிலக்கணப்படுத்துகிற நடுநிலையான அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். இதை எண்ணிக்கைப்படுத்துகிற பொழுது சில அறிஞர்கள் 70க்கு மேற்பட்ட பெரும்பாவங்கள் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றன என்று சொல்லுகிற அதே நேரம் இன்னும் சில அறிஞர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்ட பாவங்கள் இந்த எச்சரிக்கைகளோடு தண்டனைகளோடு வேதனைகளை பற்றிய வாக்குறுதிகளோடு நரகத்தைக்கென்று வாக்களிக்கப்பட்ட பாவங்களாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறையவே சொல்லப்பட்டிருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பாவங்களை நாம் எமது வாழ்க்கையில் இருந்து தவிர்ந்து நடத்தல் என்பது மிக கட்டாயமான எம் வாழ்க்கையில் செய்துவிடக் கூடாத ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஃமின்களை பற்றி அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் பேசுகிற பொழுது அவர்கள் பெரும் பாவங்களில் இருந்து தவிர்ந்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சின்ன சின்ன தவறுகள் நடக்கிற பொழுது அந்த தவறுகளுக்காக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வருந்தி மன்னிப்பு கேட்பார்கள். பெரும்பாவங்களை செய்யாதவர்களாக முஃமின்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பெரும்பாவங்களை பொறுத்தவரை சில விஷயங்கள் நாம் அறியாமல் எமது சொற்களால் செயல்களால் செய்து விடுகிற சில பாவங்கள் எமது அறியாமையின் காரணமாக பொழுதுபோக்காக செய்து விடுகிற பாவங்களும் இதில் இருக்கின்றன என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியும், பெரும்பாவங்கள் பற்றி பேசுகிற பொழுது நாம் ஷிர்க் என்று சொல்கிற இணை வைத்தலை பற்றி அதிகம் பேசுவோம். இங்கிருக்கிற சகோதரர்கள் யாருமே அந்த இணை வைப்பை ஏற்றுக்கொள்பவர்கள் அல்ல, அதை விரும்புபவர்கள் அல்ல, அதை நாம் மிக கடுமையாக வெறுப்பவர்கள், எதிர்ப்பவர்கள். ஆனாலும் இன்றைய கால சூழல் இணை வைப்பினுடைய வடிவங்கள் பல்வேறுபட்ட ரீதியிலே மாற்றமடைந்து அதற்கான அழைப்புகளும் விடுக்கப்பட்டு அதற்கான விழாக்களும் கொண்டாட்டங்களும் கொடியேற்றங்களும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழலில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சூழலில் வெறுமனே ஒரு பொழுதுபோக்காக அல்லது ஒரு பார்வையிடுகிற இடமாக ஒரு புதுனமாக ஒரு முசுப்பாத்தியாக இந்த இணை வைக்கின்ற விஷயங்களை எடுத்துக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நடக்கிற நிகழ்வுகளில் நாங்கள் யாரும் மாற்று மதத்தினர்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு செல்பவர்கள் அல்ல, அவர்களை வணங்குபவர்கள் அல்ல, அங்கிருக்கிற கடவுளர்களுக்கு சிரம்பணிபவர்கள் அல்ல. ஆனால் அதே செயற்பாடுகள் இஸ்லாத்தின் பெயரால் நடக்கிற பொழுது, முஸ்லிம்கள் செய்கிற பொழுது, ஈமானிய சமுதாயம் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அதற்காக அந்த பிரச்சாரத்தை செய்கிற பொழுது, அதற்கான ஏற்பாடுகள் நடக்கிற பொழுது விரும்பியோ விரும்பாமலோ உளரீதியாக அதை அங்கீகரிக்கிற ஒரு நிலைக்கு நாம் எல்லோரும் தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கையில் நாம் உயிரை விட மேலாக அல்லாஹுவை நேசிக்கிறோம், அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவனுக்கு மட்டும்தான் எம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் செலுத்தப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். எம் தேவைகள் அவனிடத்தில் மட்டும்தான் கேட்டு பெற வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது இந்த நிலை அல்லாஹ் அல்லாத யாருக்காக செலுத்தப்பட்டாலும் சரி, அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் சரி, எந்த நல்ல மனிதர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்கிற அந்த உயர்ந்த தானத்தில், அந்த ரப்புடைய இடத்தில், அந்த ரப்பினுடைய பண்புகள், அந்த ரப்புக்கு மட்டுமே முடியுமான காரியங்கள் அடுத்தவர்களுக்கு முன்னால் அடுத்தவர்களுக்கு செலுத்தப்படுகிற பொழுது அதை உயிரை கொடுத்தேனும் எதிர்த்து நிற்கிற ஒரு சமூகமாக
நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு ஈமானியனுடைய அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை எவ்வளவு வெறுக்க முடியுமோ அவ்வளவு வெறுக்கிற ஒரு சமூகமாக நாம் இருக்க வேண்டும். இன்று எமது முஸ்லிம் பிரதேசங்களில் அன்புக்குரியவர்களே, அவுலியாக்களின் பெயரால், இறை நேசர்களின் பெயரால் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நடத்தப்படுகிற நிகழ்வுகளும், அதற்கென்று ஒரு சாரார் விட்டு போன வளமைகளை எல்லாம் நாங்கள் உயிர்ப்பிக்க போகிறோம், விடுபட்டு போன விஷயங்களை எல்லாம் உயிர்ப்பிக்க போகிறோம், அவுலியாக்களை எல்லாம் மீண்டும் நாம் கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லுகிற பிரச்சாரங்களோடு சமூக வலைத்தளங்களில் கூட உலா வந்து கொண்டிருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அண்மையில் ஒரு சகோதரர் பேசுகிறார். ஒரு பெரியாருடைய, ஒரு அவுலியாவுடைய பெயரை சொல்லி பேசுகிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் கிழக்கில் இருந்து அழைத்தாலும் மேற்கில் இருந்து அழைத்தாலும், நீங்கள் எந்த திசையில் இருந்து என்னுடைய பெயரை அழைத்தாலும் உங்களுக்கு நான் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பெரியார் எழுதி வைத்திருப்பதாக அவர் சொல்லி பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவை தவிர கிழக்கும் மேற்கும் லில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிப் ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கு சொந்தமானது, நீங்கள் எந்த திசையில் இருந்தாலும் அல்லாஹுவை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த வார்த்தை, அல்லாஹுக்கு சொந்தமான அந்த வாசகத்தை அடுத்த மனிதர்களுக்கு, இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லி பேசுகிற பொழுது அன்புக்குரியவர்களே, அதை பார்த்து கொண்டு மௌனமாக இருக்க முடியாத ஒரு சாராராகத்தான் நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். சில நேரம் ஈமானிய சமூகத்தை சேர்ந்தவர்கள், அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள், அவுலியாக்களின் பெயரால் தங்களை இழந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் அன்புக்குரியவர்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தங்களுக்கு ஏற்படுகிற கஷ்டங்களுக்கு நேர்ச்சி செய்ய வேண்டும் என்பதற்காக, தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனைகள் நீங்க வேண்டும் என்பதற்காக கபரடிகளுக்கு போய், கொடியேற்றங்களுக்கு போய் அங்கு நேர்ச்சிகளை ஒப்படைத்து அங்கிருக்கிற விழாக்களிலும் நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு மாற்று மத கலாச்சாரங்களை தனித்துவமான இந்த இஸ்லாத்தின் பெயரால் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு சாராரை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிற காட்சியை அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே நாம் இன்று சபைகளில் கண்டு கொண்டிருக்கிறோம். தெளிவாக இருக்க வேண்டும் சகோதரர்களே, இது அல்லாஹுக்கு இணை வைக்கிற விஷயம். அல்லாஹ் என்கிற தனித்துவமான எஜமானன், அவனை போன்று இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த சராசரம் முழுக்க அவனுடைய அதிகாரத்திற்கு கீழே இருக்கின்றன. லைஸ கமித்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் கிடையாது. அவனுடைய பார்வை, அவனுடைய கேள்வி, அவனுடைய பிரார்த்தனைக்கான அங்கீகாரம், அவன் செய்கிற செயற்பாடுகள், அவனுடைய படைப்பினங்கள் இந்த உலகத்தில் அவனுக்கு மட்டுமே உரிய பண்புகளே தவிர யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும், ஏன் ஒரு நபியாக கூட இருந்தாலும், நானும் நீங்களும் உயிரை விட மேலாக நேசிக்கிற எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பண்புகளையும் அல்லாஹ்வுடைய சிபாத்துகளையும் தன்னகத்தே கொண்ட ஒரு மனிதராக மாற முடியாது என்கிற நம்பிக்கையை ஆழமாக கொண்டிருப்பவர்கள் நாம். இந்த நம்பிக்கைக்கு எதிராக அன்புக்குரியவர்களே, இன்று நடக்கிற பிரச்சாரங்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் நாம் எப்படி அங்கீகாரம் கொடுக்கிறோம் அல்லது அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம் என்பது இன்று எங்களிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய சவால். என் வாலிபர்கள், இளைஞர்கள் கொடியேற்ற பள்ளிக்கு சாறை சாறையாக போகிறார்கள். அவர்களுக்கு தெரியாது அங்கு என்ன நடக்கிறது என்று தெரியாது, அங்கிருக்கிற கபறுகளில் என்ன நடக்கிறது என்று தெரியாது, அது இணை வைக்கிற ஒரு காரியம் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் அவர்கள் அங்கிருக்கிற கடைகளை, அங்கு வருகிற பெண்களை, அங்கிருக்கிற பீச்சுக்கு போக வேண்டும் என்கிற சந்தோஷத்தை கழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு போகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் அடிக்கடி கேட்கிற ஒரு விஷயம் இதுதான். அல்லாஹுவையும் அல்லாஹுவின் தூதரையும் உயிரை விட மேலாக நேசிக்கிற ஒரு மனிதன் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு நடக்கிற, அவர்கள் கொச்சைப்படுத்தப்படுகிற, அவர்களுடைய வார்த்தைகள் கேவலப்படுத்தப்படுகிற, அவர்களுடைய கண்ணியம் குறைக்கப்படுகிற, அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து இன்னொருவருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சபைக்கு எப்படி போக முடியும்? அன்புக்குரிய சகோதரர்களே, என் தாயும் தந்தையையும் நான் உயிரை விட மேலாக நேசிக்கிறேன், அவர்களின் மீது அன்பாக இருக்கிறேன்.
நான் போகிற ஒரு சபையில் என்னுடைய வாப்பாவை ஒருத்தன் கேவலப்படுத்துகிறான், என் உம்மாவை ஒருத்தன் கேவலப்படுத்துகிறான், அவர்களுடைய வார்த்தைகளை சொல்லி நக்கல் அடிக்கிறான், அவர்களை இரண்டாம் தரமாக பேசுகிறான் என்கிற பொழுது அந்த இடத்தில் போய் அமைதியாக உட்கார்ந்து ரசித்து விட்டு வருகிற வரட்டு மனோநிலையோடு நாம் இருப்போமா? அப்படி இருக்க முடியாது என்றால் இந்த உலகத்தில் சாதாரணமாக நேசிக்கிற தாய்க்கும் தந்தைக்கும் அடுத்தவன் கதைக்கிற பொழுது என்னால் தாங்க முடியாது என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் தூஷிக்கிற, அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய பண்பை, பிரார்த்தனை என்று சொல்கிற விஷயம் அல்லாஹுக்கு சொந்தமான விஷயம், அவனிடத்தில் மட்டுமே இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்தில் மட்டுமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லுகிற அந்த ஈமானியன் அடுத்த கபர்களுக்கு முன்னால் போயிருந்து, அல்லாஹுடைய படைப்புகளுக்கு முன்னால் போயிருந்து, அவர்களுக்கு சுஜூது செய்து அவர்களிடத்தில் கையேந்துகிற, அல்லாஹுக்கு மட்டும் செலுத்த வேண்டிய தனித்துவமான வணக்கத்தை அடுத்தவர்களுக்கு செலுத்துகிற ஒரு சபைக்கு எப்படி சகோதரர்களே போய் சந்தோஷமாக அந்த நேரத்தை கழித்து விட்டு வர முடியும்? அல்லாஹுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய நேர்ச்சை என்கிற வணக்கத்தை அடுத்தவர்களுக்கு செய்து, அல்லாஹுக்கு இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களை இணையாக்கி, அவர்கள் நல்லவர்களாக இருந்து விட்டு போகட்டும், அவர்கள் அவுலியாக்களாகவே இருந்து விட்டு போகட்டும், அவர்களுடைய குறைநிறைகளை இங்கு நாங்கள் பேசவில்லை, ஆனால் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால், அல்லாஹுவை பயந்தவர்களாக இருந்தால், நிச்சயமாக சத்தியமாக இன்று நடக்கிற இந்த காரியங்களுக்கு அவர்கள் அனுமதித்திருக்கவே மாட்டார்கள். இன்று இவர்கள் செய்கிற மடத்தனங்களுக்கும் இவர்கள் செய்கிற அறியாமை செயற்பாடுகளுக்கும் அந்த கபறுகளில் இருக்கிற நல்லவர்கள், அவர்கள் தக்குவாதாரிகளாக தீன்தாரிகளாக இருந்திருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அவர்கள் அனுமதித்திருக்கவே மாட்டார்கள். அவர்களையும் மீறி அவர்களின் பெயரால் கட்டுக்கதைகளை கட்டி வைத்துக் கொண்டு இவர்கள் செய்கிற செயற்பாடுகள், கல்வத்து நாயகம் என்று சொல்கிற ஒரு அவுலியா, ஒரு வலியுல்லா, அவருடைய பெயரை சொல்லி ஒருவர் பேசுகிறார். ஒரு துஆவை அறிமுகம் செய்துவிட்டு இந்த துஆவை பற்றி கல்வத்து நாயகம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, இது அல்லாஹ்விடத்தில் இருந்து நேரடியாக அல்லாஹுவே எனக்கு கற்பித்தான் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அல்லாஹுவால் நேரடியாக கற்பிக்கப்பட்ட பிரார்த்தனை என்று சொல்லி பேசுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்திருக்கிறோம். அல்லாஹ் மனிதர்களோடு உறவாடுவதாக இருந்தால் தூதர்கள் மூலமாகவோ அல்லது திரைக்கு பின்னால் இருந்தோ அல்லது உள்ளுணர்வுகள் மூலமாகவோ தான் அவன் உரையாடுவான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான். நேரடியாக நபிமார்களுக்கு வஹி அனுப்பியதை போன்று இல்லை இல்லை, நேரடியாக பேசி அவருக்கு கற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிற பொழுது, அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் யாரும் யாரையும் நேசிக்கலாம். நான் ஜனாதிபதி என்னோடு நேசமாக இருக்கிறார் என்பதற்காக அவருடைய பதவியை எனக்கு விட்டு தந்து விட மாட்டார். ஒரு அமைச்சர் என்னோடு நேசமாக இருக்கிறார் என்பதற்காக அவருக்கு இருக்கிற கடமைகளை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு அவருடைய வேலையை பார்க்க மாட்டார். எவ்வளவுதான் நெருக்கமாக இருந்தாலும் இந்த உலகத்தின் உயர் பதவியில் இருப்பவர்கள் அவருக்கு கீழ் இருப்பவர்களோடு ஒரு சிறிய இடைவெளியை பேணிக் கொள்வார்கள். நெருக்கம்தான், ஆனாலும் ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தின் பேரரசன் அல்லாஹ், அவன் யாரையும் விரும்பலாம், அவன் யாரையும் நேசிக்கலாம், அவனை நெருங்கக்கூடிய மக்களை அவன் விரும்புவான். அவன் குர்ஆனில் சொல்லி இருக்கிற நல்ல அமல்களை செய்யக்கூடிய மக்களை அவன் விரும்புவான், நேசிப்பான். அவனுக்கு நெருக்கமானவர்கள் இந்த பூமியில் இல்லாமல் இல்லை. ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த நெருக்கம், அந்த பாசம், அல்லாஹுவினுடைய அன்பு அவர்களுக்கு அல்லாஹுடைய பணிகளில் பங்கு கொடுக்கும் என்பது கிடையாது. அது அல்லாஹுடைய நேசம் என்பது அல்லாஹ் பெருமைக்குரியவனாக இருந்து கண்ணியத்துக்குரியவனாக இருந்து அவனுடைய கண்ணியத்திற்கும் அவனுடைய சக்திக்கும் அவனுடைய வல்லமைக்கும் எப்படி தகுமோ அப்படித்தான் அவன் அடுத்தவர்களை நேசிப்பான். இந்த உலகத்தின் நேசத்தை போன்று அல்லாஹுடைய நேசத்தை ஒப்பீடு செய்து காட்டி அல்லாஹ் அவர்களுக்கு, இறை நேசர்களுக்கு தன்னுடைய பண்புகளை கொடுத்து விட்டதாகவே சொல்லி இன்று அன்புக்குரியவர்களே இணை வைப்புகள் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கால சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாவம்
அல்லாஹ் மன்னிக்காத பாவம். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டான். அது தவிர உள்ள பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொல்கிறான். வ மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. இந்த உலக வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கிற சுவனத்தை அல்லாஹ் இணை வைப்பவர்களுக்கு ஹராமாக்கி விட்டான் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவை அவனுக்கு செலுத்த வேண்டிய கண்ணியத்தோடு வணங்குகிற பொழுதுதான், அந்த கௌரவத்தோடு வணங்குகிற பொழுதுதான் அல்லாஹுவை பற்றிய மகத்துவம் உள்ளத்திலே இருக்கும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அல்லாஹுடைய கண்ணியத்தை கொடுத்து எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் பார்த்து விடக்கூடாது. ஒரு கஷ்டம் வருகிற பொழுது இன்றும் கூட சாஸ்திரம் பார்ப்பவர்கள், குறித்து பார்ப்பவர்கள் அல்லது அடையாளம் போட்டு பார்ப்பவர்கள் என்று சொல்லி எமது ஈமானிய சமுதாயத்தின் சகோதரர்கள் இன்று இருக்கிறார்கள். வீட்டிலே ஒரு நோய் வந்துவிட்டால் அதற்கு மருத்துவம் செய்து பார்க்கிறார்கள். மருத்துவத்திற்கு தீரவில்லை என்றால் உடனடியாக பேய் பிசாசையிலே நம்பிக்கை வைத்து அடுத்த கட்டமாக இணை வைப்புகளை நோக்கி, குறித்து பார்ப்பவர்களை நோக்கி, சாஸ்திரம் பார்ப்பவர்களை நோக்கி நகர்ந்து விடுகிற எம் ஈமானிய உறவுகளை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக எச்சரித்த, அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கிறது என்று சொன்ன, தண்டனையை கொண்டு வாக்களிக்கப்பட்ட பெரும்பாவங்களில் இந்த பாவம் அன்புக்குரியவர்களே இன்று மிக அதிகமாக முஸ்லிம் பிரதேசங்களில் பரவி வருவதை நாம் பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்தில் இந்த தௌஹீதினுடைய பிரச்சாரம் வளர்ச்சி அடைந்த பொழுது மக்கள் எல்லாம் அதிலிருந்து மீண்டு வந்தார்கள். இப்பொழுது கொஞ்சம் அமைதி அடைந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் மீண்டும் அது பரவலாக்கம் செய்யப்பட்டு விளம்பரங்கள் மூலமாக, உங்களுக்கு வீட்டிலே பிரச்சனையா, குடும்பத்துக்குள் பிரச்சனையா, மனமுறிவா, கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனையா, இதோ நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு இப்படி பரிகாரம் செய்வதற்கு இருக்கிறோம் என்று சொல்லி பத்திரிகை விளம்பரங்கள் ஊடாக, சமூக வலைத்தள விளம்பரங்கள் ஊடாக இன்று இந்த இணை வைப்பு பரவி செல்வதை பார்க்கிறோம். அதில் நம்பி ஏதாவது ஒரு மனரீதியான பிரச்சனை இருக்கிற பொழுது அல்லாஹ்விடத்தில் மட்டும் முறையிட வேண்டியவர்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் அல்லாதவர்களை நாடி போகிற நிலையை பார்க்கிறோம். இன்று அதிலிருந்து ஒரு படி மேலே சென்று ஏமாற்றங்களாக இந்த பலகீனத்தை பலர்கள் பயன்படுத்துகிறார்கள். அண்மையில் ஒரு சகோதரர், தாவா களத்திலே மிக முக்கியமாக இருக்கிற ஒரு சகோதரர் என்னோடு தொடர்பு கொண்டு பேசினார். எங்களுடைய பிரதேசத்தினுடைய பெயரை சொல்லி ஒரு சகோதரர் வெளியூரிலே இருக்கிற ஒருவரோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். தொடர்பு கொண்டு சொல்லி இருக்கிறார், உங்களுடைய வீட்டிலே செய்வினை செய்யப்பட்டிருக்கிறது, சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது, வீட்டில் உள்ளவர்களில் ஒருவர் அல்லது பலர் மரணிப்பதற்கு கூட இது காரணமாக இருக்கும், உங்களுடைய வீட்டார்களுக்கு நோய் வரப்போகிறது, பிரச்சனைகள் ஏற்பட போகிறது, எனவே இது சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றிய தெளிவு என்னிடத்தில் இருக்கிறது, இதற்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும், அந்த பரிகாரம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய சில மருந்துகள், சில பொருட்கள் வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது, அதற்குரிய ஒரு தொகை 6750 ரூபாய் காசு, அதற்காக ஒரு சம்பத் பேங்கினுடைய அக்கவுண்ட் நம்பரையும் கொடுத்து ஒரு பெண்ணினுடைய பேரிலே திறக்கப்பட்ட ஒரு அக்கவுண்ட் நம்பரை அனுப்பி அவர் ஒரு மௌலவி என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி இந்த கிழக்கு மாகாணத்திலே உள்ள ஒரு பிரபலமான மதரசாவினுடைய பெயரையும் சொல்லி அந்த மதரசாவிலே தான் பட்டம் பெற்ற ஒரு மௌலவி, நான் இன்னாருடைய மகன் என்று சொல்லி போலியாக அவருடைய தந்தையை ஒரு அடையாளப்படுத்தி இவர் இந்த அட்ரஸ், இந்த அக்கவுண்ட் நம்பருக்கு எனக்கு காசு போடுங்கள், நான் அந்த பொருட்களை எல்லாம் வாங்கிவிட்டு அந்த பரிகாரத்தை செய்து முடித்து விட்டால் உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும், இல்லை என்றால் உங்களுடைய வீட்டிலே மரணம் கூட விழலாம் என்று சொல்லி கடுமையாக எச்சரிக்கையோடு பேசியிருக்கிறார். உண்மையில் அந்த பேசப்பட்ட சகோதரர் ஒரு கொள்கையோடுள்ள, கொள்கை விளங்கிய ஒரு சகோதரர். உண்மையில் அவரால் இதை நம்ப முடியாத நிலையில் அந்த குறித்த மௌலவி சகோதரரிடத்திலே அவர் போய் இந்த விஷயத்தை முறையிட்டிருக்கிறார். இதை அவர் கையாண்ட பொழுது அது போலியான, ஏமாற்றமான, அடுத்தவர்களுடைய நம்பிக்கையோடு விளையாடுகிற ஒரு விஷயம் என்று தெரிய வந்தது. இது சம்பந்தமாக எங்களுடைய மதரசா குரூப்பிலே நான் போட்ட பொழுதுதான் இதற்கு முன்னரும் பல நிகழ்வுகள் இப்படி நடந்திருப்பது பலரால் வழிகொள்ளப்பட்டது. ஒரு ஊரிலே இருக்கிற ஒரு சகோதரரை பற்றி, ஒரு பிரச்சனையிலே இருக்கிற ஒரு சகோதரரை பற்றி அந்த ஊரிலே உள்ளவர்களிடத்தில் ஆட்களை வைத்து சிலர்கள் விசாரிக்கிறார்கள். இது ஒரு நெட்வொர்க்காக
ஒரு வலையமைப்பிலே இவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊரிலே இருக்கிற ஒருத்தரை பற்றி, அவருடைய பின்னணியை பற்றி, அவருக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி கேட்டு விசாரித்து கொண்டு எப்படியாவது அவருடைய போன் நம்பரை எடுத்து, அவருடைய வாட்ஸ்அப் நம்பரை எடுத்து, அவருடைய வாட்ஸ்அப்புக்கு அவருடைய பிரச்சனைகளை சொல்லி மெசேஜ் போடுவது. இப்பொழுது அவர் மெசேஜ் வருகிற பொழுது பார்ப்பார், எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் வெளியூரில் இருக்கிற ஒருத்தர் சொல்லுகிறார். அவர் மௌலவி என்று அடையாளப்படுத்துகிறார், அல்லது ஏதோ ஒரு அறிஞர் என்று சொல்லுகிறார். எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லுகிறார். என்னுடைய கடையிலே இருக்கிற பிரச்சனை, குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனை, சொந்தங்களுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனை, கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை என்று சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை அவர் தெளிவாக சொல்லுகிற பொழுது அந்த பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிற எனக்கு ஷைத்தான் உள்ளுணர்வை போடுகிறான். இப்பொழுது அவர் சரியாகத்தானே சொல்கிறார், அவருக்கு இது எப்படி தெரிய வந்திருக்க போகிறது, எனக்குரிய தனிப்பட்ட ஒரு பிரச்சனை அல்லவா, இந்த பிரச்சனையை தெளிவாக பேசுகிறார் என்றால் அவர் சொல்வதும் உண்மையாகத்தான் இருக்கும் என்று நம்பி லட்சக்கணக்கில் காசை இழந்த சகோதரர்களும் இருக்கிறார்கள். பரிகாரம் தேடி பல ஆயிரக்கணக்கில் காசு அனுப்பிய சகோதரர்களும் இருக்கிறார்கள் என்கிற செய்தி பிறகுதான் தெரிய வந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக வாழுகிற நாம் இதை அடுத்தவர்களிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. இன்று இந்த நம்பிக்கையோடு விளையாடுகிறார்கள். அல்லாஹுவை பற்றி ஆழமான நம்பிக்கை இல்லாததனுடைய விளைவு, அல்லாஹுதான் எனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறான், அவன்தான் என் பிரச்சனைகளை குணப்படுத்த வேண்டும். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக், யா அல்லாஹ், உன்னுடைய ஆரோக்கியத்தை தவிர வேறு ஆரோக்கியமே கிடையாது என்று அல்லாஹுவின் தூதர் கற்றுத்தந்த அந்த பிரார்த்தனையில் வருகிற வாசகங்களின் மீது ஆழமான நம்பிக்கை இல்லாததனுடைய விளைவு, அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் இணை வைப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். யார் சொன்னாலும் என் பிரச்சனைகள் அப்படித்தான் இருக்கின்றன, எனவே இப்படித்தான் நடந்திருக்கலாம் என்று சொல்லி நம்பி எங்களை இழந்து போகிற, ஏமாந்து போகிற ஒரு கட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இதை ஒரு தொழிலாகவே இன்றைய சமூக சூழலில் நம்பிக்கையோடு பலகீனமான ஈமானோடு இருக்கிற ஒரு சாராரை ஏமாற்றி இன்னொரு சாரார் வயிறு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே தொடரில் தான் இன்றிருக்கிற கொடியேற்றங்களும் கந்தூரிகளும் பிரச்சனைகளும் அன்புக்குரிய சகோதரர்களே எம் நம்பிக்கையோடு விளையாடுகிறார்கள், எம் ஈமானோடு விளையாடுகிறார்கள், எங்களை ஒட்டுமொத்தமாக நரகத்தில் தள்ளுகிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய தூதரை பற்றி நாம் கொண்டிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு விளையாடுகிறார்கள். அதனுடைய விளைவு நாமும் அதை புரிந்து கொள்ளாமல் சர்வசாதாரணமாக வருடா வருடம் நடக்கிற ஒரு நிகழ்வாக நினைத்து அதை உயிர்ப்பிக்கின்ற பங்குதாரர்களாக, அதனை புதினமாக்க செல்லுகிற ஒரு சாராராக அன்புக்குரியவர்களே நாமும் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு விஷயத்தை இங்கு இருக்கிற சகோதரர்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு வந்திருக்கிற பெற்றோர்கள், கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிமாருக்கு, பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். நாங்கள் யாரும் பீச்சுக்கு போக வேண்டாம் என்று தடுக்கவில்லை, சந்தோஷமாக இருக்க வேண்டாம் என்று தடுக்கவில்லை. ஆனால் நீங்கள் போகிற இடம் என் ரப்புக்கு எதிராக இருக்கிற இடம் என்பதால் தடுக்கிறோம். நீங்கள் போகிற இடம் பகிரங்கமாக அல்லாஹுக்கு இணை வைக்கிற இணை வைப்புகளும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஹராமாக்கிய ஆண் பெண் கலப்புகளும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஹராமாக்கிய இசைகளும் பகிரங்கமாக ஒலித்துக் கொண்டிருக்கிற, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஹராமாக்கிய வீண் விரயங்கள் எல்லாம் பகிரங்கமாக நடந்து கொண்டிருக்கிற, அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிற, எந்த விஷயங்கள் எல்லாம் மிக மோசமான அருவருக்கத்தக்க காரியங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் திட்டத்தெளிவாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு சபைக்கு உங்களுடைய அங்கீகாரத்தோடு நீங்கள் போகிறீர்கள், உங்களுடைய விருப்பத்தோடு போகிறீர்கள். இந்த விருப்பம் நாளை மறுமையில் சில நேரம் அந்த பாவத்தின் பங்குதாரிகளாக உங்களையும் ஆக்கிவிடலாம் என்கிற பயத்தினால் தான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த விஷயத்தை நாம் இங்கு பதிவு செய்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பெரும்பாவங்களை விட்டு விலகி இருத்தல் என்கிற விஷயத்தை பொறுத்தவரை நாம் அடிக்கடி பேசுகிற வட்டியோடு சம்பந்தப்பட்ட, பொருளாதார முறைகளோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நாம் அடிக்கடி நினைவூட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, பொருளீட்டல் என்பது இன்று எல்லோருடைய அடிப்படை தேவையாக மாறிவிட்டது. ஒருவருடைய அளவீடு கூட, ஒருவருடைய சமூக கௌரவம் கூட அவருடைய பணத்தை வைத்துத்தான் மதிப்பீடு செய்யப்படுகிற அளவுக்கு, எவ்வளவுதான் படித்திருந்தாலும் கூட, எவ்வளவுதான் அறிவோடு இருந்தாலும் கூட, காசு இருந்தால்தான்
அவர் இந்த சமுதாயத்தின் மதிப்புமிக்கவர் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு இன்றைய சமூக மட்டத்தில் அன்புக்குரியவர்களே பணத்திற்கான பெருமானம் உயர்ந்து காணப்படுகிறது. அதனால் எல்லோரும் போட்டி போடுகிறார்கள், பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார்கள். நாமும் அந்த விஷயத்தில் இருக்கிறோம். ஆனால் இன்றைய கால சூழலை பொறுத்தவரை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி எல்லோருடைய மனக்கண் முன்னே வந்து போகிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதர்கள் சம்பாதிப்பார்கள். அவர்கள் சம்பாதிப்பது ஹலாலான வருமானமா ஹராமான வருமானமா என்பதை கவனிக்காத அளவுக்கு சம்பாத்தியத்தில் மூழ்கி போகிற ஒரு காலம் வராத வரைக்கும் மறுமை ஏற்பட மாட்டாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சம்பாதிக்க வேண்டும், பொருளாதாரத்தை தேட வேண்டும், இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும். இதில் இரண்டாம் கருத்து இருக்க முடியாது. இந்த உலகத்தை வெறுத்து தனிமையில் வாழுகிற, இந்த உலகத்தை விட்டும் வெறுத்து துறவற வாழ்க்கை வாழுகிற ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் ஒருபொழுதும் வரவேற்பதும் கிடையாது. அதே நேரம் சம்பாதிக்காமல் அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு மட்டும் வீட்டிலே முடங்கி இருந்து கோழையாக வாழுகிற அந்த வாழ்க்கையையும் இஸ்லாம் அனுமதித்தது கிடையாது. எனக்கு உழைக்க போக முடியவில்லை என்று சொல்லி அடுத்தவர்களிடத்தில் கையேந்தி வாழுகிற வாழ்க்கையையும் இஸ்லாம் அனுமதித்தது கிடையாது. அதை கூட இஸ்லாம் ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகவே பார்க்கிறது. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவன் ஒருவன் உழைப்பதற்கு சக்தி இருந்தும் யாசகம் கேட்கிற வாசலை திறப்பானாக இருந்தால் நாளை மறுமையில் அவன் முகத்திலே சதையில்லாத எலும்பு கூடாக எழுப்பப்படுவான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாசகம் கேட்பதை இந்த மார்க்கம் விரும்பவில்லை. தொழிலுக்கு போகாமல் முடங்கி இருப்பதை இந்த மார்க்கம் விரும்பவில்லை. ஆனால் அதே நேரம் அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கத்தினுடைய சம்பாத்தியம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் விரும்புகிறது. ஹராமான சம்பாத்தியமாக, அல்லாஹ் வெறுத்திருக்கிற, அல்லாஹ் தடுத்திருக்கிற சம்பாத்தியமாக இருக்கக்கூடாது என்பதில் இந்த மார்க்கம் மிக தெளிவாக இருக்கிறது. இஸ்லாம் மிக தெளிவாக இருக்கிறது. அதனால் தான் அன்புக்குரியவர்களே, எந்த வகையில் இந்த பொருளாதாரத்தை பழுதாக்குகிற விடயங்கள் இடம்பெற்றாலும் கூட அதை முழுமையாக மறுதளிக்கிற ஒரு மார்க்கமாக புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பெரும்பாவங்களை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் இந்த இணை வைப்புக்கு இருக்கிற எச்சரிக்கை, மதுபானத்திற்கு இருக்கிற எச்சரிக்கை, கொலைக்கு இருக்கிற பயம், அதே போன்று போதைப் பொருள் பாவனை, சூது, இது போன்ற விஷயங்களுக்கு இருக்கிற பயம் இந்த சமுதாயத்தில் வட்டிக்கு கிடையாது. வட்டிக்கான விளம்பரங்கள் எல்லா பதாதைகளிலும் வங்கிகளின் பெயரால் இன்று போகிற இடங்களிலெல்லாம் இத்தனை வீதம் வட்டி என்று சொல்லி விளம்பரங்கள் சர்வசாதாரணமாக போய்கொண்டிருக்கின்றன. காலையிலே சைக்கிளை எடுத்துக்கொண்டு போனால், ஒரு பிரதான வீதிக்கு போனால் சனம் அதிகமாக நிற்கிற, கூட்டமாக நிற்கிற பகுதி எது என்று பார்த்தால் அது வங்கிகளாக இருக்கும், வட்டி நிறுவனங்களாக இருக்கும். அதிலும் குறிப்பாக அத்தியாவசிய தேவை, நிர்பந்தமான நிலைமை என்பதையும் தாண்டி அங்கு நிற்கின்ற பலர் ஈமானிய சகோதரர்களாக இருப்பார்கள், முஸ்லிம்களாக இருப்பார்கள். அங்கு பணியாற்றுபவர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்கள், அங்கு போம் நிரப்புபவர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்கள். இப்படி எல்லா வகையிலும் அதனுடைய பெருமானங்கள் மாறி போயிருக்கின்றன. வட்டி வங்கிகளில் பணியாற்றுகின்ற ஒரு கணக்காளர் இன்று விலை பேசப்படுகிற ஒரு கௌரவமான மாப்பிள்ளையாக பார்க்கப்படுகிறார். வட்டி வங்கிகளிலே இருக்கிற ஒரு மேலாளர், ஒரு மேனேஜர், ஒரு பள்ளிவாயிலின் நிர்வாகியாக நியமிக்கப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த அளவு தூரம் உள்ளங்களில் மலிந்து போன ஒரு பாவமாக இந்த பாவம் மாறிப்போய் கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சிகளில் செய்திகளுக்காக திறந்தால் அங்கும் வட்டிக்கான விளம்பரங்கள், வானொலிகளை திறந்தால் முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் கூட இடைக்கிட வட்டிக்கான விளம்பரங்கள், பொதுவாக சமூக வலைத்தளங்களை திறந்தால் அங்கு வட்டியின் பெயரால் வருகிற விளம்பரங்கள், கொடுக்கல் வாங்கல்கள் அதிகமாக இன்று பரவி கொண்டிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, பெரும்பாவங்களை பற்றி பேசுகிற நாம் இந்த வட்டி பற்றி பல தடவைகள் பேசுகிறோம், செய்து கொண்டிருக்கிறோம், பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். புரிந்த பாடில்லை. இது
கொலையை விட, கொள்ளையை விட, விபச்சாரத்தை விட அல்லாஹு தஆலா மிக கடுமையாக குர்ஆனில் எச்சரித்த ஒரு பாவம். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ் அழித்தொழிக்கிற 7 பாவங்கள் என்று சொன்ன அந்த பாவங்களில் இணை வைப்பை தவிர உள்ள ஏனைய பாவங்களுக்கு சொல்லாத மிகப்பெரிய ஒரு குற்றத்தை, ஒரு தண்டனையை அல்லாஹு தஆலா வட்டிக்கு சொல்கிறான். வஇல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வரசூலி. நீங்கள் வட்டியை விட்டு விலகவில்லை என்றால் அல்லாஹ்வோடு அல்லாஹ்வுடைய தூதரோடு யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எதிர்த்து நிற்கிற ஒரு அணியில் தான் வட்டி வாங்குபவன் இருக்கிறான். எதிர்த்து நின்றவர்கள் யார்? ஃபிரௌன் எதிர்த்து நின்றான், நும்ருத் எதிர்த்து நின்றான், ஹாரூன் எதிர்த்து நின்றான், ஹாமான் எதிர்த்து நின்றான், உத்பா எதிர்த்து நின்றான், ஷைபா எதிர்த்து நின்றான், அபூ லஹப் எதிர்த்து நின்றான், அபூ ஜஹல் எதிர்த்து நின்றான். அல்லாஹ்வின் தூதருக்கு எதிரான, அல்லாஹ்வுக்கு எதிரான படைகளில் இருந்தவர்கள் இவர்கள். இவர்களோடு தொடர்புபடுத்தி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். வட்டிக்காரர்களை இவர்களோடு தொடர்புபடுத்தி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் செய்கின்ற ஒரு சாரார் தைரியமாக நான் தயார் என்று சொல்லி கையெழுத்திட்டு விட்டு காசை எடுத்துக்கொண்டு வருகிறோம். அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு கையெழுத்திட்டு விட்டு, அல்லாஹ்வின் தூதரோடு போராடுவதற்கு கையெழுத்திட்டு விட்டு, அந்த காசில் வாங்கிய நெல்லை எடுத்து வயலிலே இருந்து அந்த காசில் வாங்கிய சாமான்களை கொண்டு வியாபாரம் செய்து கொண்டு, அந்த காசில் எடுத்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஓடி இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழலாம் என்று நினைக்கிறோமா? அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் பூமியில் எரிகிற நெல் முளைந்து விடுமா? அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் நான் விற்கிற பொருளினுடைய லாபம் என்னுடைய வாழ்க்கையில் சேர்ந்து விடுமா? அல்லாஹ்வின் அருள் இல்லாமல் நான் ஓடுகிற வாகனத்தில் எனக்கான பாதுகாப்பு எனக்கு கிடைத்து விடுமா? அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் இந்த பூமியில் நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்களால் சந்தோஷமாக வாழ்ந்து விட முடியுமா? முடியாது என்று தெரிந்தும் அதை தைரியமாக செய்கிறோம். அல்லதீன யாக்குலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். இந்த வட்டியை சாப்பிடுபவர்கள் நாளை மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியக்காரர்களாக மஹ்ஷருடைய வழியில் எழுப்பப்படுவார்கள் என்று திட்டவட்டமாக தெளிவாக அல்லாஹ் சொல்லியும் கூட இந்த பூமியில் புத்தியோடு இருக்கிற நமக்கு அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் ஆசைகள் மிகைத்து போனதனுடைய நிலைமை பெரும் பாவம் என்று தெரிந்தும் கூட அன்புக்குரிய சகோதரர்களை அதை செய்து கொண்டிருக்கிறோமே. வீட்டிலே ஒரு பிரச்சனை என்றால் எங்களுடைய மனைவியினுடைய நகையை எடுத்துக்கொண்டு ஈடு வைப்பதற்கு ஓடி போகிறோம். வலகு உறுதி, பலருடைய வலகினுடைய காணி பத்திரங்கள் இன்று பேங்கிலே தான் இருக்கின்றன. அதற்கு காசெடுத்து செலவழித்து விட்டு தேவையை நிறைவேற்றி விட்டோம் என்ற திருப்தியோடு மாதம் வட்டி கட்டி கொண்டு, வட்டி கட்ட முடியாமல் ஒரு கட்டத்தில் அறுதியாகி போய் ஏல விற்பனைக்கு வந்து முதலையும் இழந்து நகையையும் இழந்து லாபத்தையும் இழந்து போயிருக்கிற எத்தனையோ சகோதரர்கள் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அழுது கொண்டிருக்கிற சூழலை அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் கண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லிவிட்டான், யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அழித்தே தீருவான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். நீங்கள் எவ்வளவுதான் தலைகீழாக நின்றாலும், எத்தனை லட்சம் தான் லோன் எடுத்து தொழில் செய்தாலும் இந்த உலகத்தில் வளர்ச்சியை காண முடியாது. இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அன்புக்குரியவர்களே, இந்த பெரும் பாவத்தில் இருந்து ஈமானிய சமுதாயம் விலகியாக வேண்டும். இன்று கிரெடிட் கார்டு பயன்பாடு நவீனமாக மாறி போயிருக்கிறது. கடன் அட்டைகளுடைய பயன்பாடு ஒரு மாதத்திற்கு இவ்வளவு என்று சொல்லி வங்கிகளிலே இருந்து பெறுகிற கடனை கொண்டு கடைகளிலே பொருட்களை கொள்வனவு செய்கிறார்கள். அந்த பொருட்களை கொள்வனவு செய்ததற்கு பின்னால் உரிய காலத்திற்குள் அந்த மாதத்திற்குள் அதற்கான கடனை செலுத்தி முடிக்கவில்லை என்றால் அது வட்டியோடு சேர்த்து அடுத்த மாதம் செலுத்த வேண்டி வரும். இதுதான் கடன் அட்டை பயன்பாட்டில் இருக்கிற இன்றைய பிரச்சினை. சில சகோதரர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அந்த உரிய மாதத்திற்குள் அதை செலுத்திவிட்டால் எங்களுக்கு வட்டி வரமாட்டாது,
எனவே நாம் கடன் அட்டைகளை பயன்படுத்துவதில் பிரச்சனை இல்லை தானே என்று கேட்டு அதை பயன்படுத்துகிற சகோதரர்களும் இருக்கிறார்கள். அந்த சகோதரர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே 2 பிரச்சனைகள் இருக்கின்றன. முதலாவது பிரச்சனை, ஒரு மாதம் முடிவதற்குள் நீங்கள் அந்த கடன் அட்டையால் எடுக்கிற அந்த பொருளுக்குரிய காசை செலுத்தி விடுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு அந்த பொருளை கொள்வனவு செய்கிறீர்கள். ஒருவேளை அந்த மாதம் நிறைவடைவதற்கு முன்னால் நீங்கள் மரணித்து போனால் வட்டியை சுமந்தவர்களாக மௌத்தாக வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்படும். இரண்டாவது பிரச்சினை, நீங்கள் அந்த கடன் அட்டை எடுக்கிற பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தில் கையொப்பம் இடுகிறீர்கள். நான் ஒரு மாத காலத்திற்குள் அல்லது குறித்த தவணைக்குள் இந்த கடனை நான் செலுத்தவில்லை என்றால், இந்த அட்டையின் மூலமாக கொள்வனவு செய்கிற அந்த காசுக்குரிய பெறுமதியை நான் செலுத்தவில்லை என்றால், அடுத்த மாதம் நான் வட்டியோடு சேர்த்து நான் செலுத்துவேன் என்கிற வட்டிக்கான அங்கீகாரத்தை உள்ளத்தால் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஒரு பெரும்பாவத்திற்கான அங்கீகாரத்தை நீங்கள் வழங்குகிறீர்கள். இந்த நிபந்தனை இல்லாமல் யாரும் கிரெடிட் கார்டு எடுக்க முடியாது வங்கிகளில். நான் அறிந்த வரைக்கும், நாம் படித்த வரைக்கும் இந்த நிபந்தனை இல்லாமல் எடுப்பது என்பது வங்கிகளில் கிடையாது என்று நினைக்கிறேன். அப்படி எடுக்கிற பொழுது நாம் கையொப்பம் விட்டு வங்கிக்கான அங்கீகாரத்தை, வட்டிக்கான அங்கீகாரத்தை கொடுக்கிறோம். ஒரு பெரும்பாவத்தின் அங்கீகாரத்தை நாம் கொடுப்பதும் பாவம். எனவே இது பயன்படுத்துகிற சகோதரர்கள் இந்த 2 தவறுகளுக்குள் இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால், அன்புக்குரியவர்களே, இந்த கடன் அட்டைகள் கூட இன்று பயன்படுத்துவது மார்க்கத்தினுடைய அடிப்படையில் தடுக்கப்பட்டதாக இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதே போன்று இன்றிருக்கிற நவீன சூழலில் சில வியாபார முறைகள் இன்று அறிமுகமாகி இருக்கின்றன. ஒரு வியாபாரத்தில் நாங்கள் முதலீடு செய்வதாக இருந்தால், எங்களுடைய பொருளாதார சம்பாத்தியத்தில் ஒரு வியாபாரத்தில் நாங்கள் முதலீடு செய்வதாக இருந்தால், முதலாவது நாம் எந்த வியாபாரத்திற்காக, தொழிலுக்காக முதலீடு செய்கிறோம் என்கிற ஒரு தெளிவான அறிவு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். பொதுப்படையாக ஒருவர் காசு கேட்கிறார், அவர் என்ன செய்கிறார் என்று தெரியாது என்கிற அடிப்படையில் நாங்கள் முதலீடு செய்ய முடியாது. அதே போன்று அந்த முதலீட்டில் இருந்து இலாப நஷ்டம் இரண்டையும் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலையில், ஒரு நிபந்தனையோடு அந்த முதலீட்டை நாம் செய்ய வேண்டும். எனக்கு மாதம் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் இத்தனை ரூபாய் எனக்கு தர வேண்டும், அல்லது நான் 10 லட்சம் ரூபாய் தந்திருக்கிறேன், 1 லட்சத்திற்கு 3000 ரூபாய் படி, 1 லட்சத்திற்கு 4000 ரூபாய் படி, ஒவ்வொரு மாதமும் எனக்கு 40,000 ரூபாய், நான் 10 லட்சம் தந்திருக்கிறேன், 40,000 ரூபாய் 30,000 ரூபாய் தந்தாக வேண்டும், லாப நஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியாது என்ற நிபந்தனையோடு நாம் முதலீடு செய்வோமாக இருந்தால் அது வட்டியாக கருதப்படும். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் வெளிநாட்டிலே இருக்கிற சம்பாத்தியங்களை இன்று நாடுகளிலே இருக்கிற தொழில் செய்பவர்களுக்கு முதலீடு செய்கிறார்கள். நல்ல விஷயம். ஒரு கூட்டு வியாபாரம் செய்வது மார்க்கம் அனுமதித்திருக்கிற விஷயம். ஆனால் அதே நேரம் அந்த வியாபாரம் பற்றிய தெளிவும், அதில் இருக்கிற லாப நஷ்டங்கள் பற்றிய தெளிவும், அதிலே இருக்கிற வருமானத்தில் தன்னுடைய தொகைக்கு எவ்வளவு பங்கு பெற வேண்டும் என்ற விஷயமும், லாபம் வந்தால் எவ்வளவு, நஷ்டத்தில் எவ்வளவு என்கிற விஷயமும் தெளிவாக இருந்து அது கொடுக்கப்பட வேண்டும். அதே நேரம் இன்னும் ஒரு பக்கம், இந்த லாப நஷ்டத்தோடு வியாபாரத்தில் முதலீடு பெறுகிற சகோதரர்கள் இன்று ஏமாற்றுகிற நிகழ்வுகள் பரவலாக நடந்து வருகின்றன. பலரிடத்தில் காசை தொழில் செய்வதற்காக வாங்கி கொண்டு அந்த காசுக்குரிய லாபத்தை ஒரு சில மாதங்கள் கொடுத்துவிட்டு அப்படியே தலைமறைவாகி விடுகிறார்கள். அல்லது எதுவும் இல்லை, நஷ்டம் போய்விட்டது என்று எந்த ஆதாரமும் இல்லாமல் கைவிரித்து விடுகிறார்கள். கடைசியில் கஷ்டப்பட்டு தொழில் செய்தவர், உழைத்தவருக்குரிய முதலும் இல்லாமல் லாபமும் இல்லாமல் எல்லாமே அழிந்து போய் நடுத்தரவிலே நின்று வழக்கு பேசி கிடைத்த லாபத்தையும் தொலைத்து உழைத்த பணத்தையும் தொலைத்து விட்டிருக்கிற பல சகோதரர்கள் இன்றைய சமுதாயத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதார விஷயங்களில் நாம் ஹராம் ஹலாலுடைய அடிப்படையில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். நாம் அடுத்தவர்களுடைய சொத்தில் இருந்து வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், நீங்கள் அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை அநீதமாக மோசமாக நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை.
அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து ஒரு ரூபாயேனும் நான் அநியாயமாக எடுப்பேனாக இருந்தால் நாளை மஹ்ஷருடைய வழியில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த உலகத்தில் வேண்டுமானால் அன்புக்குரியவர்களே அடுத்தவர்களிடத்தில் நான் பதில் சொல்லாமல் இருக்கலாம், நான் ஏதாவது பொய் சொல்லி தப்பிக்கொள்ளலாம், என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அல்லது என்னுடைய பலத்தை பயன்படுத்தி நீ தரவில்லை என்று சொல்லி நிறுவலாம், ஆதாரம் இல்லை என்று சொல்லி தட்டிவிட்டு போகலாம். ஆனால் அடுத்தவனுடைய பொருளாதாரத்தில் ஒரு சதத்தை எடுத்தாலும் கூட அதற்குரிய பதிலையும் அதற்குரிய மாற்றீட்டையும் மஹ்ஷருடைய வழியில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கொடுத்தே ஆக வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த பெரும்பாவங்களினுடைய அடுத்த வடிவம் அன்புக்குரியவர்களே காணி கொள்ளையர்கள் என்று அதிகரித்திருக்கிறார்கள். அடுத்தவர்களுடைய காணியை அபகரித்துக் கொண்டு, அடுத்தவர்களுடைய காணியை பிடித்துக் கொண்டு, அல்லது அரச காணிகளில் அத்துமீறி குடியேறிக் கொண்டு அத்துமீறி அவற்றை எல்லாம் பிடித்துக் கொண்டு அதற்காக வழக்கு பேசி இது தன்னுடைய காணி என்று சொல்லி பொய்யாக உறுதிகளை தயாரித்து பொய்யாக பத்திரங்களை தயாரித்து அவற்றையெல்லாம் தன் வசப்படுத்தி கொண்டு ஒரு ஏழையினுடைய வயிற்றிலே அடிக்கிற, பக்கத்து வீட்டுக்காரனுடைய காணியை எடுத்துக்கொண்டு அவனை கேவலப்படுத்தி அவனை போலீசுக்கும் கோர்ட்டுக்கும் இழுத்து கடைசியிலே தன்னிடத்தில் இருக்கிற பணபலத்தால் அல்லது தன்னிடத்தில் இருக்கிற அதிகாரத்தால் பொய்யாக உறுதி முடித்து எடுத்துக்கொண்டு அந்த காணி தனக்கு சொந்தமானது என்று சொல்லி வாதாடுகிற, எடுத்துக்கொள்கிற, வயல் காணிகளை சொந்தமாக்கி கொள்கிற பல சகோதரர்களை இன்று சமுதாயத்தில் பார்க்கிறோம். செல்வந்தர்களாக, பெரும் போடிமாராக, பணக்காரர்களாக உலா வருகிற பல சகோதரர்கள் இந்த விஷயத்தில் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வேண்டுமானால் அவர்கள் சாதித்திருக்கலாம், அடுத்தவர்களுடைய வயிற்றில் அடித்து அடுத்தவர்களுடைய கண்ணீருக்கு காரணமாக இருந்து ஏதோ தன்னுடைய அதிகாரத்தால் சாதித்து விட்டோம் என்று சொல்லி இந்த உலகத்தில் அவர்கள் அப்படி சாதித்திருக்கலாம். ஆனால் என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் அடுத்தவனுடைய ஒரு சான் நிலத்தையேனும் அநியாயமாக இன்னும் ஒருவன் எடுத்திருந்தால் நாளை மஹ்ஷருடைய வழியில் யாரும் தப்ப முடியாத அந்த நாளில், நீதியாளனாகி அல்லாஹ் இருக்கிற அந்த நாளில், மாலிகி யௌமித்தீன் தீர்ப்பு நாளின் அதிகாரியாக இருக்கிற அல்லாஹ் வருகிற அந்த நாளில் 7 வானம் 7 பூமிகளை மாலையாக செய்து அல்லாஹ் அவனுடைய கழுத்திலே போட்டு அதை இழுத்து கொண்டு வருகிற அளவுக்கு அவனை அடுத்தவர்களுக்கு முன்னால் கேவலப்படுத்துவான் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன் சுமையையே சுமந்து கொள்ள முடியாத மஹ்ஷருடைய வழியில், தன் பாவச் சுமைகளை பார்த்து அதிர்ந்து போயிருக்கிற மஹ்ஷருடைய வழியில் எந்த ஏழையினுடைய காணியை அதிகாரத்தின் பெயரால் பறித்தெடுத்தோமோ அந்த ஏழைக்கு முன்னால் 7 வானங்களையும் 7 பூமிகளையும் மாலையாக செய்து சுமந்து கொண்டு இழுக்க முடியாமல் நெழுவி வந்து கொண்டிருக்கிற காட்சியை அவன் கண்டு, நீதானே என்னை இப்படியெல்லாம் கேவலப்படுத்தியவன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று மஹ்ஷரில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அன்புக்குரியவர்களே, இவைகள் எல்லாம் பெரும் பாவங்கள் என்று எமக்கு தெரியவில்லை, பெரும் பாவங்கள் என்று எமக்கு தெரியவில்லை, செய்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு பெரும் பாவம் என்னுடைய சமூக சூழலில் சர்வசாதாரணமாக பரவி வருகிற ஒரு பாவம் தான் அடுத்த பெண்களின் மீது, அடுத்த ஆண்களின் மீது அவதூறு சொல்லுகிற பாவம். 2 பேர் தனிமையில் செறிந்து விட்டார்கள், அது பாவம் இல்லை என்று சொல்ல வரவில்லை. இருந்து விட்டார்கள் என்பதை கண்டுவிட்டாலே போதும் அவர்களை பற்றி தலை, காது, கண், மூக்கு எல்லாம் வைத்து அவர்கள் மோசமானவர்கள் என்று சமூகத்தில் காட்டி அவர்களுடைய மானத்தையும் மரியாதையையும் போக்காட்டுகிற, அவதூறுகளை கட்டவிழ்த்து விடுகிற பாவத்தை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, சந்தைகளில் இருந்தும் கடை தெருக்களில் இருந்தும் 2 பேர் சந்தித்தார்கள், 2 பேர் சேர்ந்தார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு வீட்டில் தனிமையில் இருந்தார்கள் என்கிற செய்தி வந்து விட்டாலே போதும் அவர்கள் விபச்சாரம் செய்து விட்டார்கள், அவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள், அவர்கள் மோசமான உறவில் இருந்தார்கள், இப்படியெல்லாம் போனார்களாம், இப்படியெல்லாம் செய்தார்களாம், இப்படியெல்லாம் இதற்கு முதல் நடந்ததாம். யார் சொன்னது? கேள்விப்பட்டேன். கண்டீர்களா? காணவில்லை. இதற்கு ஆதாரம் இருக்கிறதா? சொன்னார்கள் என்கிற வார்த்தைகளோடு கடைகளிலும் சந்தைகளிலும் சந்திக்கிற இடங்களிலும் என்று பேசுகிறோமே, இது எவ்வளவு பெரும்பாவம் தெரியுமா? ஒரு கற்புள்ள ஒரு முஃமினான பெண்ணை அவதூறு சொல்லுவது ஒரு மனிதனை அழித்தொழிக்கிற 7 பெரும்பாவங்களில் ஒன்றாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். உண்மை என்னவென்று தெரியாமல், கண்களால் கண்ட சாட்சிகளால் நிரூபிக்கப்படாமல்
ஒரு விபச்சார குற்றத்திற்கான தண்டனை இந்த மார்க்கத்தில் நிறைவேற்றப்பட மாட்டாது. 4 சாட்சிகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது நிபந்தனை. அந்த 4 சாட்சிகளும் கேள்விப்பட்ட சாட்சிகள் அல்ல, நிகழ்வு நடக்கிற பொழுது நேரடியாக கண்கண்ட சாட்சிகளாக இருக்க வேண்டும். அவர்களால் மட்டும்தான், அவர்கள் உறுதிப்படுத்தி சொன்னால் மட்டும்தான் ஒரு இஸ்லாமிய அரசியல், ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்கிற பிரதேசத்தில் அவர்களுக்கான தீர்ப்பை நிறைவேற்ற முடியுமே தவிர, மார்க்கத்தில் அவர் செய்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், இப்படியான அடையாளங்கள் இருக்கிறது என்று சொல்பவர்கள் அவதூறு சொல்பவர்களாக கருதப்பட்டு அவர்களுக்கு என்பது கசையடி வழங்க வேண்டும் என்பது இந்த மார்க்கத்தினுடைய நிபந்தனை. அவதூறு பேசுபவர்களுடைய சாட்சிகள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடாது. அவதூறை மிக சர்வசாதாரணமாக பேசுகிறோம். சமூக வலைத்தளங்களில் எழுதி தள்ளுகிறார்கள். 2 பேரை சேர்த்து எழுதுதல் என்பது சர்வசாதாரணம். பேரோடு போட்டு, அட்ரஸோடு போட்டு, போட்டோவோடு போட்டு, சில நேரம் தாவா செய்கிறோம் என்ற பேரில் 2 பேருடைய வீடியோக்களை போட்டு சமூக வலைத்தளங்களில் பாதுகாப்பாக எச்சரிக்கை. ஏன் இந்த எச்சரிக்கை? யாருக்கு தேவை? அடுத்தவர்களுடைய மானத்தையும் மரியாதையையும் போக்காட்டி, அடுத்தவர்களுடைய மனதை உடைத்து கேவலப்படுத்தி செய்கிற இந்த பிரச்சாரம் எதற்காக? பெரும்பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. சமூக வலைத்தளத்தில் பதிவுகள் வருகிற பொழுது யாரோ ஒருத்தன், ஊரோடு சம்பந்தப்பட்ட ஒருத்தன், எனக்கு இவனை பற்றி கொஞ்சம் கோபம் இருக்கிறது, ஒரு தப்பெண்ணம் இருக்கிறது என்றால் நானும் பார்க்காமல் அதை ஷேர் பண்ணி விடுவேன். என்னுடைய பணி முடிந்தது. ஏதோ ஒரு சமூக பாதுகாப்பை, ஒரு சமூக பணியை செய்துவிட்ட திருப்தி. ஆனால் அந்த பதிவு இருக்கும் காலமெல்லாம், நான் மரணித்து போனாலும் அது அவதூறாக இருந்தால் அதனுடைய பெரும் பாவத்தின் கூலி எனக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாம் தெளிவாக மறந்துவிட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக இத்தனை பெரும்பாவங்களில் இருந்தும் ஏதோ ஒரு வகையில் எச்சரிக்கையாக இருக்கிற நாம் இன்றைய கால சூழலில் ஒரு அப்பட்டமான பெரும்பாவத்தை எல்லோரும் வித்தியாசமின்றி செய்து கொண்டிருக்கிறோம். படித்தவர்களும் சரி, பாமரர்களும் சரி, தெரிந்தவர்களும் சரி, தெரியாதவர்களும் சரி, எல்லோரும் செய்கிற ஒரு பெரும்பாவம் என்ன தெரியுமா? தொழுகையை விடுதல் என்கிற ஒரு பெரும்பாவத்தை நாம் எல்லோரும் தைரியமாக செய்து கொண்டிருக்கிறோம். என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமானுக்கும் குஃப்ருக்கும் இடையிலான மிகப்பெரிய வித்தியாசம் தர்க்குஸ் ஸலா, தொழுகையை விடுவதுதான். எவன் தொழுகை கடமை என்று தெரிந்து அதை வேண்டும் என்று விட்டு விடுகிறானோ ஃபக்கத் கஃபர், அவன் காபிராகி விட்டான், இறை நிராகரிப்பாளனாகி விட்டான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபஹு தொழுகை கடமை என்று தெரிந்து, பாங்கு சொல்லுகிற நேரம் இத்தனை மணிக்கு என்று தெரிந்து, இகாமத் சொல்லுகிற நேரம் இத்தனை மணிக்கு என்று தெரிந்தும், ஒரு அவசர வேலை, உலகாயுத சிந்தனை, ஒரு வேலைக்கு போக வேண்டும், ஒரு பயணம் போக வேண்டும் என்றால் உரிய நேரத்துக்கு 2 மணிக்கு தூங்கினாலும் 4 மணிக்கு எழும்ப வேண்டும் என்றால் எழுந்திருக்கிற நாம் அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சுபஹுடைய நேரம் ஒரு 5 மணிக்கு, ஒரு 4:30 மணிக்கு எழுந்து அல்லாஹுடைய பள்ளிக்கு வந்து தொழ முடியவில்லை என்றால் என்னுடைய ஈமானுடைய தரம் என்ன? இந்த பெரும்பாவத்தை நான் ஒவ்வொரு நாளும் செய்கிறேனே, இதை பற்றி என்றாவது கவனம் எடுத்திருக்கிறேனா? சுபஹு தொழுகை கடமை என்று தெரிந்து தூக்கம் மிகைக்காமல் வேண்டுமென்றே நான் தூங்குகிறேன். சில நேரம் பாங்கு சத்தத்தை கேட்டுக்கொண்டே தூங்குகிறேன். அலாரம் அடிக்கிறது, ஓபண்ணி விட்டு தூங்குகிறேன். அதே நிலையில் அன்று காலையில் நான் மரணித்து போனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், காபிராக மரணிக்க வேண்டி வரும். அதிலிருந்து வருந்தாமல் தௌபா செய்யாமல் நான் மௌத்தாகி போனால் காபிராக மரணிக்க வேண்டி வரும். சாதாரணமான ஒரு குற்றம் அல்ல, அது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஆனால் பெருமானம் விளங்கவில்லை. லுஹர் தொழுகை, நான் வேலையில் இருக்கிறேன், வயலுக்குள் நிற்கிறேன், அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாலிபன் மைதானத்திலே நிற்கிறான், வாங்கு சப்தம் தெளிவாக கேட்கிறது, விழிப்போடு இருக்கிறேன், சுய புத்தியோடு இருக்கிறேன், நிதானத்தோடு இருக்கிறேன், தொழுகை கடமை என்று தெரிகின்ற பகுத்தறிவு இருக்கிறது, தொழ வேண்டும் என்ற இஸ்லாம் முஸ்லிமாக நான் இருக்கிறேன்.
எல்லா நிபந்தனைகளும் பரிபூரணப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறேன். வாங்கு சத்தம் கேட்கிறது, என் வேலைகளை எல்லாம் முடிக்கிறேன், என் உலகத்தின் எல்லா தேவைகளையும் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய அழைப்பை வேண்டுமென்றே புறக்கணிக்கிறேன். அசருடைய நேரம் வரைக்கும் நான் தொழவில்லை. பெரும் பாவம் செய்கிறேன், பெரும் பாவம் செய்கிறேன். புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த அசருக்கு இடையில் என்னுடைய மரணம் வந்தால், நான் தொழாமல் இருக்கிற நிலையில் மரணத்தை சந்தித்தால், அதற்கிடையில் நான் வருந்தி தௌபா செய்யாத நிலையில் நான் மரணத்தை சந்தித்தால், இந்த உலகத்தில் நான் முஸ்லிமுடைய பேரோடு வாழ்ந்தாலும், முஸ்லிம் பிரதேசத்தில் வாழ்ந்தாலும், முஸ்லிமான தாய் தந்தையர்களுக்கு பிறந்தவனாக நான் வாழ்ந்தாலும் கூட அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, குஃப்ரியத்தோடு நான் மரணிக்கிறேன், இறை நிராகரிப்போடு மரணிக்கிறேன். அல்லாஹ்வுடைய அழைப்பை பகிரங்கமாக நிராகரித்தவன் நான், எல்லாம் தெரிந்து கொண்டு நிராகரித்தவன் நான், சலுகைகள் சந்தர்ப்பங்கள் இல்லாமல் நிராகரித்தவன் நான். தொழுகையே இல்லாமல் இருப்பவர்களுடைய நிலைமை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, சிலர்களை பார்க்கிறோம், தொழிலிலே சுத்தமாக இருப்பார்கள், கொடுக்கல் வாங்கல்களில் சீராக இருப்பார்கள், குடும்ப உறவுகளில் சந்தோஷமாக இருப்பார்கள். பள்ளி பக்கம் காண முடியவில்லை. ஏமாந்து விடாதீர்கள், ஏமாந்து விடாதீர்கள். இவர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கிற சாராராக இந்த பூமியில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். இது நான் சொன்ன வார்த்தை அல்ல. என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் சத்தியத்தை போதிப்பதற்காக அனுப்பப்பட்ட தலைவர் சொன்ன வார்த்தைகள் இவை. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். உறவுகளே, தொழுகையினுடைய விஷயத்தில் அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கிறோம். வீட்டிலே மனைவிக்காக வேலை செய்கிறோம், பிள்ளைகளுக்காக பிள்ளைகளை திருப்திப்படுத்த எல்லாம் செய்கிறோம், நண்பர்களை திருப்திப்படுத்த எல்லாம் செய்கிறோம், உறவுகளை திருப்திப்படுத்த எல்லாம் செய்கிறோம். இந்த உலகத்தில் என்னை வாழ வைத்த ரப்பை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், ஒரு 50 நிமிடங்கள் எடுத்து, அதுவும் விட்டு விட்டு 10 நிமிடங்களாக 5 நேரம் எடுத்து அல்லாஹுக்கு முன்னால் சுஜூது செய்து அவனை திருப்திப்படுத்துகிற விஷயத்தில் நான் வலுவிழந்து போயிருக்கிறேன். மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே, நீங்கள் எந்த விஷயத்தில் உயர்ந்து போயிருந்தாலும், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் பொடுபோக்காக இருந்தால், அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய எந்த காரியமும் பெருமானம் மிக்கதாக இருக்க மாட்டாது. அல்லாஹ்விடத்தில் எந்த காரியமும் பெருமானம் மிக்கதாக இருக்க மாட்டாது. உறவுகளே, அல்லாஹுக்காக சொல்லுகிறோம், தொழுகை விஷயத்தில் உயிருள்ள வரைக்கும் போராடி கொண்டிருங்கள். கடைசி மூச்சு கூட என் தொழுகைகள் கலா இல்லாத நிலையில் போக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் நன்மைகளோடு மட்டுமே வாழ்ந்த தலைவர், தன் கடைசி நேரத்தில் கூட 2 தோழர்களின் உதவியோடு கால்கள் தரையில் இழுபட தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வந்தார்கள் என்றால், ஒரு சாதாரண தலைவலி, ஒரு சாதாரண காய்ச்சல், ஒரு சாதாரண கால்வலி அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு என்னை தடுக்கிறது என்றால், நபியை விட இந்த உலகத்தில் தூய்மையான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நபியை விட ஒரு தூய்மையான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நான் உயிரை விட மேலாக நேசிக்கிற என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை விட நேசத்துக்குரிய யாரும் இந்த பூமியில் எனக்கு கிடையாது. என் தந்தை அவருடைய மரண நேரத்தில் எனக்கு ஒரு வசியத்தை செய்கிறார். ஒரு மகனாக, தந்தையை நேசிக்கிற ஒரு பிள்ளையாக நான் இருக்கிறேன். தந்தைக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஒரு பிள்ளையாக இருக்கிறேன். அவர் என்னை அழைத்து கடைசி நேரத்தில் ஒரு வசியத்தை செய்கிறார். மகனே, இந்த விஷயத்தில் நீ இப்படி நடந்து கொள், அல்லது என்னுடைய விஷயத்தில் நீ இப்படி நடந்து கொள் என்ற ஒரு வசியத்தை செய்தால், உண்மைக்குண்மையாக அந்த தந்தையை நேசிக்கிற ஒரு பிள்ளை கடைசி வரைக்கும் அந்த தந்தையினுடைய வசியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சிப்பானா இல்லையா? இதோ அன்புக்குரியவர்களே, என் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கடைசி வேளையில் இந்த சமுதாயத்திற்கு, அவருடைய உம்மத்திற்கு, அவரை நேசிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும்
எனக்கும் உங்களுக்குமாக ஒரு வசியத்தை செய்கிறார்கள். அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலகத் ஐமானுக்கும். தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அடிமை பெண்களுடைய விஷயத்தில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று தன் இறுதி வசியத்தை செய்கிறார்களே. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிற சமுதாயமே, அல்லாஹ்வின் தூதரின் மீது ஸலவாத்து சொல்வதை பெருமையாக நினைக்கிற சமுதாயமே, அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்று உயர்வாக கருதுகிற சமுதாயமே, அல்லாஹ்வின் தூதருக்கு எதிராக எவனாவது பேசிவிட்டால், எவனாவது எழுதிவிட்டால், எவனாவது ஏதாவது சொல்லிவிட்டால் இரத்தம் கொதித்தெழுதுகிற என் ஈமானிய சமுதாயமே, என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் இறுதி வசியத்தாக தொழுகையை விட்டு விடாதீர்கள், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே. இதோ அந்த தொழுகையை நீங்களும் நிறைவேற்றி தூதரனுடைய வசியத்தை கடைசி மூச்சு வரைக்கும் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் தயாராக மாட்டீர்களா? அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, தொழுகையினுடைய விஷயத்தில் மிக கவனமாக நடந்த பள்ளிகள் நிறைந்திருக்கிற காலம், வீட்டுக்கு பக்கத்து ஒவ்வொருவருடைய வீட்டுக்கு பக்கத்திலும் பள்ளிகள், 100 மீட்டருக்கு ஒரு பள்ளிகள். அன்புக்குரியவர்களே, பள்ளிகள் இருக்கிற இந்த கால சூழலில் தொழுகையை கொண்டு பள்ளிகளை அலங்கரிக்க வேண்டிய சமுதாயம். சுபஹு தொழுகைக்கும் லுஹர் தொழுகைக்கும் யாரையும் காண முடியாத நிலையில் இருக்கிறோமே. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த விஷயத்தில் நாம் எமது பிள்ளைகளை பயிற்றுவிக்க வேண்டும். பல பிரதேசங்களில் ஓஎல் படிக்கிற ஏஎல் படிக்கிற பிள்ளைகள் பலர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பாடசாலை ரீதியாக எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு மஹல்லாவுக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சொந்தமான நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் எங்கு போகிறார்கள் என்று தெரியாது. ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை தவிர வயதுக்கு வந்த ஆண் பிள்ளைகளில் பல சகோதரர்களை பள்ளிக்குள் காண முடியவில்லை. யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? பெற்றோர்கள் தைரியம் இல்லாத பெற்றோர்களாக மாறிவிட்டோமா? அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு அழைத்து வருகிற கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது. அது உங்களுடைய மௌத்து வரைக்குமான கடமை. அவர்கள் பருவ வயதை அடைந்து அவர்களுக்கான திருமண ஒப்பந்தத்தை நீங்கள் செய்கிற வரைக்கும் உங்களுடைய பொறுப்பில் இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகளாக இருப்பீர்கள், அவர்களை பள்ளிவாசலுக்கு கொண்டு வராத வரைக்கும். அந்த பெரும் பாவத்தில் பங்குதாரிகளாக நீங்களும் இருப்பீர்கள் என்பதை ஒவ்வொரு தந்தையும் புரிந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இறுதியாக இந்த பெரும் பாவங்களில் இந்த சமுதாயம் கவனிக்காத இன்னும் ஒரு பெரும் பாவம் தான் அன்புக்குரியவர்களே, பெற்றோருடைய விஷயத்தில் நடந்து கொள்கிற விஷயங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணை வைப்புக்கு அடுத்ததாக, அல்லாஹுக்கு இணை வைத்தலுக்கு அடுத்ததாக சொன்ன பெரும் பாவம் என்ன தெரியுமா? உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோரை நோவினை செய்கிற பெரும் பாவம். பெற்றோரை நோவினை செய்கிற பெரும் பாவம். இன்றிருக்கிற வாலிபர்கள், இளைஞர்கள், சகோதரர்கள், இந்த சபையில் இருக்கிற இந்த நேரத்தில் இருக்கிற பலர் உம்மாவோடும் பாப்பாவோடும் பேசாதவர்கள் இருப்பீர்கள். சகோதரர்களே, பெற்றோருடைய விஷயத்தை சாதாரணமாக கருதி விடாதீர்கள். இந்த மார்க்கம் மிக பெரும் வணக்கமாக, மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக அடையாளப்படுத்திய விஷயம் அன்புக்குரியவர்களே, பெற்றோருடைய விஷயம். அல்லாஹ் குர்ஆனில் தன்னை வணங்குவதோடு இணைத்து சொன்ன ஒரு கடமை அது. வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. தன்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் உங்களின் மீது விதியாக்கி விட்டான், கடமையாக்கி விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி அல்லாஹுவை வணங்குவது கடமையோ பெற்றோருக்கு உபகாரம் செய்வது கடமை. நீங்கள் விடிய விடிய தொழுதாலும், விடிந்தெழும்பி தொழுதாலும், பள்ளிவாசலுக்குள்ளே பாயை போட்டு படுத்து கொண்டாலும், உங்களுடைய உம்மாவோடும் பாப்பாவோடும் நீங்கள் உறவில்லாமல் இருக்கிற நிலையில் அல்லாஹ்விடத்தில் அந்த இபாதத்துகளால் நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். பெற்றோருடைய விஷயத்தில் இஸ்லாம் ஒரே ஒரு ஆப்ஷனை தான் வைத்திருக்கிறது. அதில் இரண்டாவது கருத்து கிடையாது. உங்களுடைய பெற்றோருக்கு அவர்கள் காபிர்களாக இருந்து அவர்களுடைய மதத்தின்பால் அவர்களுடைய சிலைகளை, தெய்வங்களை வணங்குவதற்காக உங்களை நிர்பந்திக்காத வரைக்கும் அவர்களை நீங்கள் எக்காரணம் கொண்டும் பகைத்துக் கொள்ள முடியாது. அவர்கள் உங்களுக்கு சொத்து தரவில்லை என்பதற்காக, உங்களோடு அடுத்த சகோதரனோடு பாசமாக இருந்தார் என்பதற்காக, இந்த உலகத்தின் காரணங்களுக்காக, இந்த உலகத்தில் ஏதோ ஒன்றில் அநீதமாக எடுத்து விட்டார் என்பதற்காகவெல்லாம் தாயோடும் தந்தையோடும் பகைத்துக் கொள்ளுதல் என்பது இந்த மார்க்கத்தில் எந்த காரணம் கொண்டும் அனுமதி கிடையாது. அன்புக்குரியவர்களே,
தெளிவாக இருக்க வேண்டும். பெற்றோர் அவர்களை பற்றி சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், குர்ஆன் ஹதீஸுடைய நிழலில் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், எமது நரகமும் சுவர்க்கமும் பெற்றோர்தான். எமது நரகமும் சுவர்க்கமும் பெற்றோர்தான். பெற்றோர் எம்மை பொருந்திக் கொண்ட நிலையில் இந்த பூமியில் வாழ்ந்தால் நாம் அல்லாஹ்வினுடைய உதவியோடு சுவனத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பெற்றோர் அதிருப்தி அடைந்த நிலையில், வெறுப்போடு இருக்கிற நிலையில் இந்த பூமியில் வாழ்கிறோம் என்றால் நரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய திருப்தி இல்லாமல் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடையாது. அவர்களுடைய அதிருப்தியில் தான் அல்லாஹ்வுடைய அதிருப்தி இருக்கிறது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பெற்றோரை பகைத்துக் கொண்டு சாதித்து விட்டோம், அவர்களுக்கு தெரியாமல் இதை செய்து முடித்து விட்டோம், அவர்களோடு பேசாமல் இருந்ததால் தான் இதை அடைந்து கொண்டோம் என்று பெருமைப்படுகிற ஒவ்வொரு சகோதரனும் புரிந்து கொள்ளுங்கள், சில நேரம் உங்களை மன்னிக்காமல் அவர்கள் மரணித்து போனால் மாட்டி விடுவீர்கள். உங்களை மன்னிக்காமல் அவர்கள் மரணித்து போனால் மாட்டி விடுவீர்கள். உம்மாவும் பாப்பாவும் மௌத்தாகியதற்கு பிறகு குர்ஆன் ஓதுவதாலும் ஹத்தம் கொடுப்பதாலும் அவர்களுக்கு சதகா செய்கிறோம் என்கிற பேரில் அவர்களை கோவினைப்படுத்தி விட்டு வாழ்ந்து விட்டு வந்து சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து உம்மாவுக்கு செய்கிறேன் பாப்பாவுக்கு செய்கிறேன் என்கிற பல விஷயங்களை செய்கிற சகோதர சகோதரிகளை சமுதாயத்தில் பார்க்கிறோம். எந்த பயனும் கிடையாது, எந்த பயனும் கிடையாது. அவர்கள் திருப்தியோடு இருக்கிற நிலையில் அவர்களுக்கு உபகாரம் செய்துவிட்டு அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அவர்களுக்காக பிரார்த்திக்கிற பிள்ளைகளாக, அவர்களுக்காக தர்மம் செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிற பொழுது மட்டும்தான் அன்புக்குரிய சகோதரர்களே மன்னரையிலும் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பெற்றோருக்கு செய்கிற உபகாரம் இந்த உலகத்தோடு முடிந்து போகிற ஒன்றல்ல, இந்த உலகத்தோடு முடிந்து போகிற ஒன்றல்ல. அவர்கள் கபரிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் கையேந்தி பிரார்த்திக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, பெற்றோரை நோவினை செய்வது, அவர்களுடைய மனதை சங்கடப்படுத்துவது, அவர்களை கஷ்டப்படுத்துவது, அவர்களுடைய கண்ணீருக்கு காரணமாக இருப்பது, அவர்கள் மன நோகிற அளவுக்கு நடந்து கொள்வது, அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி அது பெரும் பாவம் என்பதை ஒவ்வொரு சகோதரனும் ஆழமாக உள்ளத்தில் பதித்துக் கொள்ளுங்கள், ஆழமாக உள்ளத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு எதிராக கையேந்தினால், அவர்கள் சாபமிட்டால் நிச்சயமாக அதன் பிரதிபலன் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும், அவர்கள் குடிகாரர்களாக இருக்கட்டும், போதை பாவனையாளராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஆனால் தாய் தந்தையர்களுடைய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களை கை நீட்டி அடிக்கின்ற, அவர்களுக்கு மோசமான வார்த்தைகளை பேசுகின்ற அல்லாஹ் குர்ஆனில் அன்புக்குரியவர்களே தொழுமாறு சொன்னான், எப்படி தொழ வேண்டும் என்று சொல்லவில்லை. நோன்பு பிடிக்குமாறு சொன்னான், எப்படி நோன்பு பிடிக்க வேண்டும் என்று குர்ஆனில் சொல்லவில்லை. ஆனால் பெற்றோருக்கு கட்டுப்படுமாறு சொன்னான், எப்படி கட்டுப்பட வேண்டும் என்றும் சொல்லுகிறான். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா வலா தகுல் லஹுமா உஃபின். உங்களுடைய தாயும் தந்தையும் அல்லது இரண்டு பேரில் ஒருவர் உங்களிடத்திலே உயிரோடு இருக்கிற நிலையில் அவர்களுக்கு நீங்கள் சி என்ற வார்த்தையை, உஃப் என்ற வார்த்தையை கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். இந்த உஃப் என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிறார் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உஃப் என்பது ஒரு வார்த்தை அல்ல, ஒரு செயல். உங்களுடைய தாயும் தந்தையும் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய பேச்சில் உங்களுக்கு உடன்பாடில்லை, அதை வெளியில் உங்களுக்கு சொல்லவும் முடியவில்லை, அதை வெறுப்போடு முகத்தை திருப்பி அவர்களுக்கு நீங்கள் அடையாளப்படுத்துகிறீர்கள். அவர் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது கொஞ்சம் விருப்பமில்லாமல் முகத்தை திருப்புகிற காரியத்திற்குத்தான் அரபியிலே உஃப் என்று சொல்வார்கள் என்று சொல்லி ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு தாயோடு சி என்று சொல்வதல்ல, ஒரு தந்தையை பார்த்து பேசாமல் கடினமான வார்த்தை பேசுவதல்ல, அவர் பேசுகிற பொழுது முகத்தை திருப்புவது கூட. ஒரு அறிஞர் சொல்கிறார், உன்னுடைய தாய் உனக்கு சமைத்து தருகிறாள், அந்த சமையலில் உப்பு போதாமல் இருக்கிறது, அதை நீ தாயிடத்தில் கொஞ்சம் உரத்து ஏன் சாப்பாட்டுக்கு உப்பு போடவில்லை என்று சப்தமாக கேட்கிறாய். அந்த நேரத்தில் அவளுடைய மனதில் ஒரு நெருடல் ஏற்படுமே, ஒரு கவலை ஏற்படுமே, ஒரு சஞ்சலம் ஏற்படுமே, அது கூட உன் பெற்றோரை நோவினை செய்ததாக இருக்கும் என்று சொல்கிறார் ஒரு இஸ்லாமிய அறிஞர். எத்தனை வார்த்தைகள் பேசியிருப்போம், எத்தனை வார்த்தைகள் பேசியிருப்போம், எப்படியெல்லாம் பேசியிருப்போம். பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் உறவுகளே. பெற்றோர்களிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு தயங்கி விடாதீர்கள். ஒருவேளை என் தாயோடு தந்தையோடு இதுவரைக்கும் நான் உறவில்லாமல் இருக்கிறேன்,
அவர்களுக்கு முன்னால் சப்தமாக பேசியிருக்கிறேன், தூஷண வார்த்தைகள் பேசியிருக்கிறேன், மோசமான வார்த்தைகள் பேசியிருக்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே, இன்று இரவோடு இரவாக அவர்களை சந்தியுங்கள். ஒரு கோல் எடுத்தாவது மன்னிப்பு கேளுங்கள். உங்களுடைய வரட்டு கௌரவம் அதை தடுத்து விட வேண்டாம். உங்கள் வரட்டு கௌரவம் அதை தடுத்து விட வேண்டாம். ஒருவேளை அவர்கள் அதிருப்தியோடு இருக்கிற நிலையில் இன்றிரவு நீங்கள் மரணித்து போனால் பெரும் பாவத்தை சுமந்த நிலையில் மரணிக்கிறீர்கள் என்பதை என் ஈமானிய உறவுகளே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். என் ஈமானிய சகோதரர்கள், இன்னும் ஒரு தவறு செய்கிறோம் அன்புக்குரியவர்களே. மனைவிமாரை அவர்களுடைய பெற்றோரோடு பேச விடாமல் தடுக்கிற, அவர்களுடைய பெற்றோரை பார்க்க விடாமல் தடுக்கிற, அவர்களுடைய பெற்றோருடைய நலவுகளுக்கு செல்ல விடாமல் தடுக்கிற மனிதநேயமற்ற, இரக்கமற்ற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். பல குடும்பங்களில் மனைவியினுடைய உம்மாவுடைய மையத்திற்கு அனுப்பாத கல் நெஞ்சம் கொண்ட ஆண்கள் நடமாடுகிறார்கள். மனைவியினுடைய வாப்பாவினுடைய ஒரு நோய் விசாரிப்பதற்கு அனுப்பாத, கடைசி நேரம் அவர் பார்க்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது அதற்கு கூட இரக்கம் இல்லாமல், இல்லை நீ போகக்கூடாது என்று தடை விதிக்கிற, நீ போனால் என்னை தலாக் சொல்லி விட்டுத்தான் போக வேண்டும் என்று அவளை நிர்பந்திக்கிற, மன உடைவோடு வாழ வைக்கிற, ஈவிரக்கமற்றவர்கள் வாழுகிற சமூக சூழலில் வாழுகிற மனிதம் செத்து போனவர்கள் அவர்கள் வாழுகின்ற பிணங்கள், மனிதநேயமற்றவர்கள். 18-20 வருடங்கள் தலையிலும் உள்ளத்திலும் மனதிலும் சுமந்து 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 அவளை வளர்த்து தந்து உன் மனைவியாக அவளை ஆக்கி தந்ததற்கு நீ செய்கிற நன்றி கடன் அவளுடைய பெற்றோரை பார்க்க விடாமல் தடுப்பதா? அவளுடைய பெற்றோரோடு சுக விசாரணை செய்யாமல் அவளை தடுப்பதா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பெரும் பாவத்தில் இருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் சில நேரம் மனைவியினுடைய பெற்றோர் எனக்கு விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கலாம், என்னோடு சில விஷயங்களில் முரண்பட்டிருக்கலாம், அது பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை. ஆனால் மனைவிக்கு அவர் பெற்றோர் தான். என்னுடைய தாய் தந்தையர்கள் எனக்கு எப்படியோ அப்படித்தான் மனைவியினுடைய பெற்றோரையும் நான் பார்த்து பழக வேண்டும். அவர்கள் கஷ்டத்தில் இருந்தால் உதவி செய்ய வேண்டும், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அவர்கள் நோயோடு இருந்தால் அவர்களுடைய நோய்க்கு மருந்தெடுத்து கொடுக்க வேண்டும், அதை விசாரிக்க வேண்டும், அவர்களை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற, என் பிள்ளைகளை சுமந்து கொண்டிருக்கிற, என் உறவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் மனைவியை அடையாளப்படுத்தி தந்தவர்கள் அவர்கள், ஆளாக்கி தந்தவர்கள் அவர்கள். என் மனைவிக்கான, என் சந்தோஷத்திற்கான, என் ஆசைகளை தீர்த்து கொள்கிற இடத்திற்கான அடிப்படை உற்பத்தி சாலைகள் அவர்கள் இல்லை என்றால் என் மனைவி எனக்கு கிடையாது, இந்த பாசம் எனக்கு கிடையாது, இந்த பிள்ளைகள் எனக்கு கிடையாது, இந்த சந்தோஷம் எனக்கு கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அநியாயத்தை யாராவது செய்து கொண்டிருந்தால் அல்லாஹுக்காக தௌபா செய்து கொள்ளுங்கள், அல்லாஹுக்காக தௌபா செய்து கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் சாதாரணமான விஷயங்கள் அல்ல. எங்களுடைய நன்மைகளை எல்லாம் இல்லாமலாக்குகிற காரியங்கள், எங்களுடைய நன்மைகளை எல்லாம் இல்லாமலாக்குகிற காரியங்கள். நாம் தொழுத தொழுகைகள், நோற்ற நோன்புகள், கொடுத்த தர்மங்கள், செய்த உம்ராக்கள், ஹஜ்ஜுகள், அன்புக்குரிய சகோதரர்களை எல்லாவற்றையும் இல்லாமலாக்குகிற காரியம். இறுதியாக சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தாயும் தந்தையும் உங்கள் மீது அதிருப்தி பற்றிருக்கிற நிலையில், நீங்கள் அவர்களோடு மோசமாக நடந்து கொண்டிருக்கிற நிலையில், கோடிக்கணக்கான ரூபாய்களை கொண்டு அடுத்தவர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்தாலும் சரி, காபாவினுடைய திரைச்சீலையை பிடித்துக் கொண்டு உம்ராவுக்கு போய், ஹஜ்ஜுக்கு போய் தொங்கி தொங்கி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டாலும், உங்களுடைய பெற்றோர் உங்களை பொருந்திக் கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் ஒரு பொழுதும் உங்களை மன்னிக்கவே மாட்டான் அவர்களுடைய விஷயத்தில் என்பதை அன்புக்குரியவர்களே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எனவே பெற்றோருடைய விஷயத்தில் நோவினை செய்கிற, பெற்றோருக்கு மாற்றமாக நடக்கிற, அவர்களை சிரமப்படுத்துகிற பெரும் பாவத்தில் இருந்து அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே நாம் எல்லோரும் தவிர்ந்து கொள்வோம். என் ஈமானிய சகோதரர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே வரைவிலக்கணத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எந்தெந்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையும், அல்லாஹ்வுடைய தண்டனையும், நரகத்தின் மீதான எச்சரிக்கையும், அல்லாஹ்வின் தூதருடைய சாபமும் எச்சரிக்கையும் வந்திருக்கிறதோ அத்தனை பாவங்களும் பெரும் பாவங்கள். அந்த பாவங்களை செய்துவிட்டால் தௌபா இல்லாமல் எங்களை அல்லாஹ் ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டான். தௌபா என்பது அதற்குரிய நிபந்தனைகளோடு அந்த பாவங்களை விட்டு அல்லாஹ்விடத்தில் மனப்பூர்வமாக நீங்கி அந்த பாவங்களை ஒப்புக்கொண்டு இனிமேல் அந்த பாவங்களின் மேல் நான் மீள மாட்டேன் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு செய்யப்படுகிற தௌபா
தௌபாக்கள் தான், பிரார்த்தனைகள் தான் உண்மையான தௌபாக்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தின் ஒரு அன்பான அழைப்பாக நாம் எல்லாம் ஈமான் கொண்டவர்கள், ஈமானிய சமுதாயம், பெரும் பாவங்களை விட்டு நீங்கிய சமுதாயமாக, சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, எம் வாழ்க்கையில் பெரும் பாவங்கள் ஊடாக ஏற்படுகிற தாக்கங்கள், பாதிப்புகளில் இருந்து நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம் வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, சுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.